ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உச்ச நீதிமன்றத்தை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளே கிரவுண்டா? உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு ஒழுங்கு மரியாதையா நடந்துக்குங்க. உங்களுக்குன்னு மெச்சூரிட்டி இருக்கு. அந்த மெச்சூரிட்டில இருந்து தவறாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரா சின்ன பசங்களா? மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் விளையாடி இருக்கீங்க. குறிப்பா இவரை மட்டும் ஸ்பெசிபிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க? உச்ச நீதிமன்றம் லெப்ட் ரைட்னு விளையாடி கோலுக்கு மேல அடிச்சிருக்காங்க. பந்தாடி இருக்கிறாங்க. சீமானையும் விஜயலட்சுமியும் உச்சநீதிமன்றம் கடுமையா சாடி இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் விஜயலட்சுமிய ஏமாத்திட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருந்தது. இது கீழமை நீதிமன்றங்கள்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சீமானுக்கு நெருக்கடி கொடுக்கிற அளவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் கைதாக போகிறார், அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க, இந்த கேஸ் விஜயலட்சுமிக்கு ஆதரவா தான் இருக்குது அப்படின்னு நெருங்கின டைம்ல பாஜகவின் உதவியோடு உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டாரு சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனோனையும் அங்க போயிட்டு ஒரு டீலிங் பேசினாங்க. நாங்க விஜயலட்சுமி கூட கொஞ்சம் சமாதானமா போய்க்கிறோம், அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தை ரொம்ப சென்சிட்டிவா எடுத்தது. இது பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம், அவங்க இறங்கி வராங்க, சரி விஜயலட்சுமிக்கு தேவையானது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அதை அப்பத்திக்கு என்ன பண்ணாங்க, தள்ளி வச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி கிட்ட கொஞ்சம் இணக்கமா போவாரு. இணக்கமா மீன்ஸ் அவங்கள வந்து சீண்ட மாட்டாரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. ஆனா உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு போட்ட பின்பு சீமானுடைய நடவடிக்கைகளை வேற மாதிரி ஆயிடுச்சு. விஜயலட்சுமிக்கு அவங்க கூட்டு பேசவே இல்லை, அவங்க சமரசமா போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கவே இல்லை, அவங்க கிட்ட பேசவே கண்டுக்கவே இல்லை. இப்படியா போயின்னு இருக்கும்பொழுது விஜயலட்சுமியை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, வீடியோக்கு மேல் வீடியோ போட்டுட்டே இருந்தாங்க. சீமான் அவர்களை டார்கெட் பண்ணி போட்டுட்டே இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துல திரும்பவும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது விஜயலட்சுமி தரப்புல இருந்து வாதாடினாங்க. ஐயா, உங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, நாங்க விஜயலட்சுமி கிட்ட சமரசமா போய்க்கிறோம், அவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்குறோமோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல 1% கூட அவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை ஏறெடுத்தாங்கன்னா இல்லவே இல்லை. இங்க நீதிமன்றத்துலதான் அவங்க வாய்க்கிழியே பேசுறாங்க, ஆனா வெளியே வந்துட்ட பிறகு அவங்களுடைய நடவடிக்கையே மாறுது அப்படின்னு விஜயலட்சுமி தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க, வாதிட்டாங்க. உடனே நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா, சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்போ அவங்க கொடுத்த உத்தரவு இதுதான். சீமான் அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு உத்தரவு போட்டாங்க. கடுமையான உத்தரவு. அவர் இப்படி செய்யல அப்படின்னா அடுத்தது அவரு அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா என்ன பண்ணாங்க, உத்தரவு ஒண்ணு போட்டாங்க. ஆனா சீமான் அவர்கள் வெளியே வந்து என்ன சொன்னாரு, அங்க ஒத்துக்கிட்டாங்க, நீதிமன்றத்துல ஒத்துட்டாங்க. ஐயா சரி ஐயா, நாங்க மன்னிப்பு கேட்க சொல்றோம், அவருடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண சொல்றோம் அப்படின்னு. வெளியே வந்த சீமான் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், விஜயலட்சுமி என்ன என் மனைவியா, நான் அவளை ஏமாத்திட்டேன்னா, அவ ஒரு விபச்சாரி அப்படின்னே முத்திரை கொடுத்தனு சீமான் அவர்கள் அப்படிதான் முத்திரை கொடுத்தாரு. அவகிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசினாரு. விஜயலட்சுமிய ஒரு பெண் அப்படின்னு கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, இவங்க கூட வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மரியாதை இல்ல. ஒரு கட்சி தலைவர் இப்படி பெண்களை இழிவா பேசுறாரு, கூட இருக்கிற பெண்களும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை யாரை தட்டி கேட்கறதுக்கு முன் வரல. இப்படியா விஜயலட்சுமியை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறாரு சீமான் அவர்கள். விஜயலட்சுமி அவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஆதங்கத்தினால வீடியோ கால் பண்ணாங்க. ஒழுங்கு மரியாதையா சீமான் அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்குங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லியும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா விபரீதத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்னிங் கொடுத்தாங்க. இதுவே கடைசி முதலமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் உன் பக்கமே வர மாட்டேன், மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சீமானை இவங்க என்ன பண்ணாங்க, வதம் செய்தாங்க. அதாவது சீமான் அவர்கள் பொது வெளியில வரும்போது விஜயலட்சுமி திட்டுறதும், விஜயலட்சுமி வந்து சீமானை திட்டுறதும் இப்படியா போயிட்டே இருந்தது. கடைசியில நேற்று தினத்துல திரும்பவும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன சின்ன பசங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொது வெளியில இது மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, வீடியோ போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்க அவரை திட்டுறதும் அவர் உங்களை திட்டுறதும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்குங்க. அரசியல்ல இருக்கிறீங்க, இந்த விவரம் கூடவா உங்களுக்கு தெரியாது? ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க, சின்ன பிள்ளைதனமா போயிட்டு சட்டை போட்டுக்கிறீங்க. நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க, நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க, எல்லா கேஸும் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. ஆனா இது உங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இது நான் நீங்களே பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், இதுல இறங்கி நாங்க என்ன பண்ணல, தீர விசாரிச்சு நாங்க அதிரடியான முடிவு எடுக்கல. ஆனா எங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போக வச்சிடாதீங்க அப்படி நீதிபதிகள் கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க. பிரமாண பத்திர தாக்கல் என்ன பண்ணிருக்காங்க, தாக்கல் செஞ்சிருக்காங்க, மன்னிப்பு எழுதி பிரமாணம். அதுல
சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கிற தோரணையே இல்லை. அவர் தோரணையே சரியில்லை சார். நீதிபதிகள் கேட்டிருக்காங்க, அவருடைய வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கான தோரணையே இல்லையே, தப்பு செஞ்சிருக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, புதுசா பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சீமானுக்கு வச்சு செஞ்சிருக்கிறாங்க நீதிபதிகள். அதுக்கப்புறம் 2 பெரிய கேஸை வாபஸ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அவர் மேல போட்ட கேஸ், அவர் உங்க மேல போட்ட கேஸ், ஒழுங்கா வாபஸ் வாங்கிடுங்க, இந்த பிரச்சனைய பேசி முடிச்சுங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்க. இதுல சீமானவர்களுக்கு லாஸ்டா ஒரு கெடு கொடுத்திருக்காங்க. சீமானவர்கள் நீதிமன்றத்துக்குள்ள வரும்பொழுது பேசுற பேச்சுகளும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டுகளும் வேற மாதிரி இருக்கு. அடங்கி போற மாதிரி, விஜயலட்சுமி கிட்ட அடங்கி போற மாதிரியும் விஜயலட்சுமிக்கு இணங்கி போற மாதிரி தான் இருக்கு. ஆனா வெளியே வந்து அவர் பேசுற தோரணை வேற மாதிரி இருக்கு. நான் தான் வீரன், என்ன அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல, எல்லாருமே என் கீழே, நான் பராக்கிரமசாலி அப்படின்னு வீரவசன பேசிட்டு இருக்கிறார் சீமான். மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணி இருக்கிறார். அதுல ஒழுங்கா வந்து தோரணையே சரியில்லை, அவரு மன்னிப்பு கேட்கறதுக்கான அர்த்தமே இல்ல, அவர் தோரணையே சரியில்லை, லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாங்க நீதிமன்றம். இப்போ திரும்பவும் அவரு என்ன பண்ணணும், புதுசா பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணணும். நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிட்டு, இதான் லாஸ்ட் சான்ஸ், இதுல அவர் பிரமாண பத்திரத்தை மன்னிப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும். அப்படி ஒழுங்கா கேட்கல, அவர் தோரணை சரியில்லை அப்படின்னா அவரை பிடிச்சு உள்ள போட்டுருவோம், பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், சீமான் அவர்கள் முத்திரை குத்தப்படுவார். பாலியல் வழக்கில சிறைக்கு சென்றார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு முத்திரை குத்துருவாங்க. உண்மையாயிரும். விஜயலட்சுமியை ஏமாத்துனது, அவங்களை சீரழிச்சது, அவங்களை இழிவுபடுத்தினது, தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுனது எல்லாமே ப்ரூவ் ஆயிடும். சீமான் அவர்களே, நீங்க ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுருங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது உங்க தோரணையை மாத்துங்க அப்படின்னு நீதிபதிகள் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்கிறாங்க சீமான. இப்ப சீமான் அவர்கள் என்ன பண்ண போறாரு, திரும்பவும் நான் ஒரு பராக்கிரமசாலியை நடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல, நான் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கி நிக்க போறாரா, இல்ல நீதிமன்றத்துல மண்டியிட போறாரா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்கு சார் உங்களுக்கு இந்த யூகம்? விஜயலட்சுமி நீங்க ஏமாத்திருக்கீங்க, அவங்கள இழிவுபடுத்திருக்கீங்க. இப்படி இருக்கும் பொழுது எல்லாமே உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. நீங்களே ஒத்துக்கினீங்க. என் மனைவி கேட்கறா, உனக்கு பழகிறதுக்கு வேற ஊர்ல கொல்லையில உனக்கு பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு என் மனைவி என்ன கேட்டா அப்படின்னு. அப்ப பழகிறது ஒத்துக்கினீங்களா? இதே விஜயலட்சுமிய விபச்சாரி அப்படின்னு சொன்னீங்களா? அப்ப எதுக்கு நீங்க அவங்க கிட்ட போனீங்க? அப்படியே கேள்வி இருக்கு சார். சீமான் அவர்களே அப்படி கேள்வி இருக்கு அப்படின்னு பொது வெளியில கேட்கறாங்க எல்லாருமே. ஆனா சீமான் அவர்கள் ஒரு பெண் கூட பார்க்காம அந்த பெண்ணை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த, வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு, போட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு, எல்லாமே நீதிமன்றத்துல உங்களுக்கு எதிராகவே இருக்கு. நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கு, இந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு தான் விஜயலட்சுமி அவர்களும் என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. நான் விட்டு கொடுத்துறேன், இதுக்கப்புறம் சீமானை நான் சீன மாட்டேன், சீமான் அவர்கள் என் கிட்ட ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு விஜயலட்சுமி. இப்போ விஜயலட்சுமி கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே சீமான் அவர்களுக்கு எதிராகவே இருக்கு. இதை வச்சுதான் நீதிமன்றமும் என்ன பண்ணிருக்கு, சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டாரு, இந்த சான்ஸ்லயும் அவர் ஒழுங்கா மன்னிப்பு கேட்கல, அவர் தோரணையை மாத்தல அப்படின்னா சீமான் அவர்கள் விஜயலட்சுமியுடைய பாலியல் வழக்குல அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சீமான் விஜயலட்சுமி இந்த வழக்குல நீதிமன்றம் பயங்கரமா என்ன பண்ணிருக்கு, கேள்வி மேல கேள்வி கேட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்கு. சீமான் அவர்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு பிரமாண பத்திரத்துல அவர் தோரணை மாத்தணும், மன்னிப்பு கேட்கிற விதமா அவர் தோரணை மாத்தணும், தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறார் சீமான், இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.